ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா ஐயா உண்டு. ஐயா வணக்கம். என்னுடைய பேரு ஆறுமுகசாமி. பாவூர் சத்திரம் அருகே மயிலப்புறம் என்னும் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, தென்காசி அருகாமையில் உள்ள வேட்டைக்காரன் குளம் ஐயா வடக்கு வாசல் தர்மபதி ஐயா வல்லாத்தான் வைகுண்டம் ஐயாவுடைய பதியில இங்க நிக்கிறேன். இங்கே எனக்கு நடந்த சில விஷயங்களை நான் மக்களுக்கு ஒரு ஷேர் பண்றேன். அதாவது எனக்கு நடந்த மிகப்பெரிய கஷ்டம், பெரிய துன்ப நிலை, என்னுடைய உயிரை மாய்க்க போற ஒரு சூழ்நிலையும் என்னைய காப்பாத்தி கொண்டு வந்தவர் எங்க ஐயா ஆதி நாராயணர் வைகுண்டம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு சம்பவம். பல பிரச்சனைகள், எனக்கு பேய் கோளாறு, செய்வன கோளாறு, சில எதிரிகளோட என்னை தாக்கப்பட்டாங்க. சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, மோட்டிவேஷன் நிறையா. சாகக்கூட நிலைமையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தென்காசி அருகாமையில் உள்ள வேட்டைக்காரன் குளம் பதிக்கு போக சொன்னாங்க. இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிரச்சனையெல்லாம் எங்க ஐயா தீர்த்து வச்சாரு. குடிக்க கஞ்சி கிடையாது, வீட்டுல அரிசி கிடையாது, இருக்க இடம் இல்லை, படுக்க வீடு இல்லை. எல்லா பவுசும் எங்க அப்ப ஆதி நாராயணர் வைகுண்டம் தந்தது. முதல்ல ஐயாட்ட கேட்டது, என்னுடைய நோயை தீர்க்க சொன்னேன். ஐயா தீர்த்து கொடுத்தாரு. நோயை தீர்த்த 3 மாசத்துல ஐயா எனக்கு ஒரு 12 சென்ட் இடம் மயிலப்புறத்து ஊர்ல சொந்தமா மெயின் ரோட்ல எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அடுத்து ஐயாட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். ஐயா வீடு இருக்கு, இருக்க இடம் இல்லைன்னு கேட்டேன். 8 லட்சம் ரூபாய்க்கு ஐயா எனக்கு வீடு அமைச்சு கொடுத்தாங்க. அது முடிஞ்ச பிறகு ஐயா கல்யாணம் பண்ணணுமே, வயசு 30 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுவும் ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. ஐயாட்ட வச்சு கோரிக்கை அது முடிஞ்சதும் எனக்கு முதல்ல ஐயா பையன் வேணும் வாரிசுன்னு கேட்டேன். அந்த வாரிசு ஐயா கொடுத்தாரு. ஐயாவோட பேர் தான் வச்சிருக்கேன், பூபதினு. அடுத்தால ஐயா எனக்கு தொழில் இல்லைன்னு கேட்டேன். ஐயா நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா அந்த தொழில் பார்க்க பைக்ல போறேன். ஐயாட்ட ஒரு வாகனம் கேட்டேன். கேட்ட 3 நாள்ல 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆம்னி கார் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் என்னுடைய தொழில் அப்படியே அமோகமா, பெரிய லாபம் இல்லாம என்னுடைய குடும்பத்துக்கு போதுமானதை எங்க ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா வயசு எனக்கு 35. இப்பவே எனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தா எனக்கு தலக்கணமாயி போகும். பணம் இருந்தா எல்லாமே ஆயிரும். அதனால எனக்கு இன்னைக்கு போதுமான அளவுக்கு 3 நேரமும் நல்ல சாப்பாடு, பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு வசதி எல்லாமே எனக்கு எங்க ஐயா கொடுத்த பவுசு. எங்க ஐயாவை நான் புகழ்ந்து பேசுறதுக்கு ஒரு யுகம் வேணும். ஒரு நாள் காணாது, ஒரு யுகம், என் ஆயிலே முடிஞ்சிரும். அவ்வளவுக்கு பேசலாம். எனக்கு கொடுத்த அற்புதங்கள் எங்க ஐயா எனக்கு தந்தது. அடுத்தபடியா ஐயாட்ட நான் ஒவ்வொரு கோரிக்கையா நிறைவேற்ற கேட்க கேட்க எனக்கு எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றி தந்தாரு. இப்போ சமீபத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 2வது குழந்தை, பொம்பளை பிள்ளை, மாசமா இருக்கும் போதே பிள்ளைக்கு மஞ்சக்காமால திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் அட்மிஷன் போட்டிருந்தோம். 3 மாசம் 4 மாசம் பிள்ளைய வெளியிலவே காட்டலை. ரொம்ப சீரியஸு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நேராக அழுதுட்டு இந்த ஐயாட்ட தான் வந்து கேட்டேன். ஐயா எல்லாமே நீர் கொடுத்த பவுசு, நீர் காப்பாற்றி தரணும்னு ஐயாட்ட கேட்டேன். ஐயா நான் இருக்கும்போது நீ ஏம்ல கவலைப்படுத, என்ன மண்ணும் தண்ணியும் கொண்டு போ, பிள்ளை 2 நாள்ல டிச்சாச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் கொடுத்த மண்ணும் தண்ணியும் ஒரு எலுமிச்சங்கனியும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்தேன். கொடுத்த 3 மாசம் சொன்ன டாக்டரு 30 நாள்ல பிள்ளையும் தாயும் நல்லபடியா எனக்கு அனுப்பி விட்டாங்க. திரும்ப அதே பிள்ளையும் ஐயாட்ட கொண்டாந்து காமிச்சேன். அது மட்டும் இல்ல, போன வாரம் சமீபத்துல நடந்த என் பிள்ளைக்கு வைரஸ் காய்ச்சல். அதாவது என் 2 குழந்தைங்களுக்கும் எனக்கோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு அப்புறம் தான் போகும். எதா இருந்தாலும் ஐயாட்ட தான் வந்து நேரா காட்டுவேன். காய்ச்சலா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க ஐயாட்ட வருவேன். எங்க ஐயாவை மண்ணும் தண்ணியும் இந்த நாமத்தையும் வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் தலைவலி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சமீபத்துல நடந்த விஷயம் என்னன்னா, என் பிள்ளைக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். அப்போ போய் அட்மிஷன் போட்டோடனே 1 வாரம் சொன்னாங்க. இந்த ஐயா முன்னாடி இருந்தான்னு சொல்றேன், 1 வாரம் சொன்னாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு பிள்ளைய சேர்த்திருக்கோம்.
திங்கக்கிழமை காலையில, செவ்வாய்க்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணிக்கு ஐயாவிட்ட வந்து அழுது கேட்டேன். ஐயா, பிள்ளை நாளை காலையில டிஸ்சார்ஜ் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, 1 வாரம் சொல்றாங்க, 50,000 60,000 என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னிட்டு வீட்டுக்கு தான் போயிருக்கேன். திங்கக்கிழமை 11 மணிக்கு பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. காய்ச்சல் இல்லை. யார் கொடுத்த பவுசு? எங்க ஐயா ஆதி நாராயணன் தங்க திருமேனி இந்த வேட்டைக்காரங்குளத்துல இருக்காரு இந்த ஐயா. எல்லா ஐயாவும் நம்ம ஐயா தான். இந்த உலகத்துல பூப்பதி, வாகைப்பதி, அகிலந்தந்த தாமரை குளம்பதி, முட்டப்பதி, நிறைய பதிகள் இருக்கு. ஆங்காங்கே ஐயா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பதிகள் அமைச்சு தந்திருக்காரு. எல்லா பதியும் சிறப்பு தான். ஐயா இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பு, அற்புதம். ஐயா ஒவ்வொரு பதியிலையும் ஒவ்வொரு சட்டம் கொடுத்துருப்பாரு. ஒன்று ஏடு சட்டம், ஒன்று வாய் சட்டம் கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு பதிலையும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கும். நம்ம வேட்டைக்காரங்குளத்துல எங்க ஐயா எனக்கு கொடுத்த பெரிய அற்புதம். இன்னைக்கு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க ஐயா வேட்டரங்குளத்துல இருக்க எங்க வல்லாத்தன் வைகுண்டம் ஐயா நாராயணா ஐயா உண்டு.